سبيلا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று ஒரு நபிமொழியிலே இன்றைய தினம் நமக்கிடையிலே நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால் உள்ளம். இது படுத்துகின்ற பாடு அளவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த உள்ளம், இந்த கல்பு எப்படிப்பட்ட தூய்மையான நிலையில் இருந்தால் மனிதன் அல்லாஹ்விடத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும்? இந்த உள்ளத்தை எப்படி நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வது? அதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை எப்படி களைவது? அதிலே கரைபடிந்திருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நாம் எப்படி அவைகளை விட்டு நீக்குவது? இவைகளெல்லாம் நாம் இன்று உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வெளியில தெரிஞ்சா பரவாயில்லைங்க, கையில அழுக்குப்படுது, காலில் படுது, முகத்துல படுது, கழுகுறம் போயிருது. உள்ளம் எங்க இருக்குது? இருதயம் எங்கெங்க இருக்கு? ஆனா அதிலே இருக்கக்கூடிய அழுக்கை கழுகுவதற்கு ஹஜ்ரத் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழி சொல்லி கொடுக்கிறாங்க. சில கவனிக்கலாங்களா? அதை கடைபிடிப்போமா? நம்ம முகத்துல பார்த்தா கண்ணாடியில தெரியுது, டக்குன்னு போய் என்ன செஞ்சுக்கிறாரு, இப்படி கண்ணாடி முன்னாடி நின்று தொடச்சிடுறாரு. கையில பட்டா தெரியுது, காலில் பட்டா தெரியுது, நம்ம கழுவிக்கிறோம். ஆனா உள்ளத்திலே ஏற்பட்டு விட்ட அழுக்கை, உள்ளத்திலே சேர்ந்து விட்ட அந்த கரைகளை களைவதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வழிமுறையை சொல்லி தராங்க. கவனிங்க. இன்னைக்கு வெளிரங்கத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்த்தா ரொம்ப பளபளன்னு இருக்க, உள்ளம் கருப்படைஞ்சு கிடக்குது, பாலும் கிணறு மாதிரி இருக்குது, பாலடைஞ்ச வீடாக இருக்கிறது உள்ளம். அப்படியே உள்ளம் செத்து போய் கிடக்குது. உள்ளத்துக்குள்ள 1000 கசடுகள், உள்ளத்துக்குள்ள 1000 அழுக்குகள். இதெல்லாம் களையணுமா இல்லையா? உள்ள சுத்தமா இருக்கணுங்க. எண்ணம் தாங்க வாழ்வு, எண்ணம் தான் வாழ்வு. எனவே அந்த உள்ளத்திலே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான். வெளிரங்கத்துல ஒண்ணு, உள்ரங்கத்துல ஒன்று இருக்கக்கூடாது. வெளிரங்கத்தை நம்ம எப்படி சுத்தமா வச்சிருக்கிறோமோ அதுபோல உள்ரங்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தை நாம் சுத்தமாக வைக்கிறதுக்கு நாம் தயாராகணும். தயாராகலாங்களா? பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு உவமையோடு சொல்றாங்க. இன்ன ஹாதிஹில் குலூப், இந்த இருதயம் இருக்கிறது, இந்த உள்ளம், தஸ்தஉ, அது கரைபடுகிறது, அது துருப்பிடிச்சிருக்குதுங்கிறாங்க. உள்ளத்துல என்ன இருக்குதான்? துரு ஏறி இருக்குதான். எதை போல? கமா யஸ்தஉல் ஹதீத், இரும்பு எப்படி துருப்பிடித்திருக்கிறதோ அதுபோல உங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்திருக்கிறது. உலகத்துல கூட எல்லா உள்ளங்களுமே என்ன துருப்பிடிச்சிருக்குங்கிறாங்க. எப்படி இரும்புல துருப்பிடிச்சிருக்குதோ அது போலங்கிறாங்க. இரும்பு தண்ணீர் பட்டால் என்ன ஆகும்? துருப்பிடிச்சிருது. எவ்வளோ பெரிய வலுவுள்ள இரும்பு தான், ஆனால் அதுல துரு ஏறி விட்டால் அது தூசிக்கு கூட ஆகாது. துரு ஏறிடுச்சுன்னா பயன்படுத்த முடியாது. கட்டளை ஸ்ட்ராங்கா இருக்காது. அஸ்திவாரத்துக்கு அதை பயன்படுத்த முடியாது. பில்லருக்கு பயன்படுத்த முடியாது. இரும்பு தான், ஆனா அது துரு ஆயிருச்சுன்னு சொன்னா தூக்கி எறியப்படக்கூடிய ஒன்றாக ஆயிரும். இருக்கா இல்லையா? நாமளும் பார்க்கிறோமா இல்லையா? அதனால அந்த இரும்பு தண்ணி விடாம எப்படி வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனால் உள்ளத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உள்ளம் என்பது எப்படி இரும்பு துருப்பிடித்து விடுகிறதோ அதுபோல உங்களுடைய உள்ளங்களும் துருப்பிடித்து விடுகிறது சொன்னாங்க. அப்ப சஹாபா தோழர்கள் கேட்டாங்களா? அருமை சகோதரர்களே கவனிங்க, சஹாபா தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த உள்ளத்தினுடைய துருவை எப்படி நீக்குவது?
அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த கரையை எப்படி போக்குவது, அந்த உள்ளத்தில் ஏற்பட்டு விட்ட அந்த குறையை, அந்த தீமைகளை எப்படி தகர்த்தெறிவது என்று கேட்டாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துருவ நீக்கிறதுக்கு வழி சொல்றாங்க. கவனிக்கிறீங்களா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த உள்ளத்தினுடைய துருவை, அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த கரையை நீக்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகான 2 முறை சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஈஸியானது. இரும்புல உள்ள துருவ நீக்கிறது கூட என்ன செய்யணும், அகமாருடைய நெருப்புல காமிச்சு எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள் எடுக்கணும். ஆனா உள்ளத்தில் ஏற்பட்டு விட்ட அந்த துருவை நீக்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுலான வழி சொல்றாங்க. கவனிங்க, கஸ்ரத்து திக்ருல் மௌத் வ திலாவத்துல் குர்ஆன். ரொம்ப ஈஸி. என்ன சொல்றாங்க, நீங்க அதிகமாக மௌத்த நினைக்கணும், மௌத்த நினைக்கணும். நாம எல்லாம் மௌத்துங்கிற வார்த்தை கூட பேசுறது இல்லை. ஏங்க அபசகுணமா இப்படி பேசுறீங்க? இப்ப சொல்றது இல்ல, இப்ப நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சும்மா இருங்க. ஏன் உலகத்துல எல்லாம் இறக்கதான் போறாங்க, சும்மா கூட அதை சொல்ல விட மாட்டாங்க. ஆனா இவங்க திட்டும் போது 1000 கழிச்சு திட்டுவாங்க. ஆனா நாம ஒரு பேச்சு வாக்கில் ஒரு இதுக்கு சொல்றது கூட விட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் மரணத்தை அதிகமாக நினையுங்கள். கேட்கிறோமா இல்லையா? ஏய், மௌத்த நினைச்சு பேசுறா. நாளைக்கு மரணம்னு ஒண்ணு இருக்குது, சும்மா அள்ளி விடாத. என்ன வாய்க்கு வந்ததை பேசுற? மௌத்துன்னு ஒன்று இருக்குதா, அதை நினைச்சு பேசு. சொல்றோமா இல்லையா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதை நினைச்சு பேசுறதல்ல, அந்த மௌத்தை நீங்க அதிகமாக நினைங்கிறாங்க. நினைக்கிறோமா? நாம மௌத்த நினைச்சோம்னா அண்ணன்ட்ட பகையா இருப்போமா, தம்பிகிட்ட பகையா இருப்போமா, மனைவிட்ட பகையா இருப்போமா, பெத்த தாய்கிட்ட பகையா இருப்போமா, கூட பிறந்த சகோதரிட்ட பகையா இருப்போமா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அநியாயமா சண்டை போடுவோமா? மூத்தனோட பயம் இல்லைங்க. நாளைக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமா இல்லையா? பதில் சொல்லுமா இல்லையாங்க? அமௌத்த பத்தி உண்டான சோதனை சிந்தனையே இல்லை. எப்பயோ நாம இறக்க போறோம். இன்னைக்கு அப்படியா இருக்குது? இரவு விடிந்தால் காலையில் என்ன நிகழ்ந்தது? இரவிலே திடீர்னு அவரு இறந்துட்டாரு, இவரு இறந்துட்டாருங்கிறாங்க. நல்ல மனசு. இப்பதானுங்க வீடு கட்டினாரு, ஒன்னும் குடி போகலையாங்க, அதுக்குள்ளே இறந்துட்டாரு. மௌத்த நினைங்கிறாங்க. மௌத்த நீங்க அதிகமாக ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோமா? யாராவது மௌத்து கேள்விப்பட்டு அவ்வளவுதான், அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அமைதியா இருக்கான், அங்கே கூட ஆரம்பிச்சிடுறாங்க. மௌத்தினுடைய பயம் எல்லாம் பேசுறாங்க. மௌத்தினுடைய கொஞ்சம் கூட பயம், மரணத்தினுடைய பற்றி நினைத்தால் அதிகமாக நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள், கரைகள், அந்த துரு நீங்கி விடும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து ஒரு இன்னொரு இலகிய வழி சொல்றாங்க பாருங்க, திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை ஓதுங்கிறாங்க. குர்ஆன் ஓதனா உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கரை நீங்கும். நாம எங்க ஓதுறோம்? திருமணம் முடிச்ச பிள்ளைக்கு முதல்ல சீர்ல என்ன செய்யறது? குர்ஆன் 1, அதை பொட்டியில போட்டு அடைச்சு கொடுத்ததுதான். அது கொண்டு போய் தூக்கி வச்சுச்சு பாருங்க பரன்ல, கை கெட்டாத தூரத்துல வச்சிருந்த குர்ஆனை மட்டும். ஏன்னா எடுத்து ஓதிட்டா என்ன ஆகிறது? எடுத்து ஓதிட்டா என்ன ஆகுறதுக்காண்டி கை கெட்டாத தூரத்துல வைக்கிறோம். நம்ம காலம் இது. இனி அடுத்த தலைமுறை, நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை குர்ஆனை கண்ணு கெட்டாத தூரத்திலே வைக்க போகிறது. கவனம் சான்றோர்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம கை கெட்டின தூரத்தில் வைக்கிறோம். அதனால ஆனால் அடுத்த தலைமுறை, நமது பிச்சிலங்கள், நமது குழந்தைகள் அந்த குர்ஆனை கண்ணு கெட்டாத தூரத்திலே வைக்க போகிறது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கரையை, உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய தீமைகளை, உங்கள் உள்ளத்திலே ஏறிவிட்ட அந்த துருவை நீக்குவதற்கு குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனை ஓதுங்கள். எனக்கு ஓதி இருக்கோம், ஓதுறதாவது கேட்கிறோமா? எங்க நாம தான் ஓதல, ஓதுறத கேட்கிறோமா? குர்ஆன் இன்னைக்கு எடுத்து பார்த்திருக்கோம். குர்ஆனை வீட்டுல எடுக்கணும்னா வீட்டுல ஒரு என்ன வரணும்? மரணம் ஏற்படணும். மரணம் ஏற்பட்ட அன்னைக்கு குர்ஆன் என்ன செய்வாங்க? அதுக்கா உள்ளது. எங்க மூத்த போன ஓதற்கா குர்ஆன் இறங்குச்சு?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனை என்ன செஞ்சாங்க? ஓதுங்கண்டாங்க. ஓதலாம் மூத்தானவங்களுக்கு, அது வேற. ஆனால் மரணமானால் தான் குர்ஆனை எடுப்பது என்பதல்ல. உங்கள் உள்ளம் மரணமாகாமல் இருப்பதற்கு, நீங்கள் மரணமல்ல, உங்கள் உள்ளம் மரணமாகாமல் இருப்பதற்கு குர்ஆனை எடுங்கள் என்று சொல்கிறார்கள். எடுக்கலாமா? மௌத்த நினைக்கலாமா? மனுஷன் மௌத்த நினைச்சாண்டா உலகம் அமைதியா இருக்குங்க, எந்த தக்க தகராறு இருக்காதுங்க. நாம இறந்துருவோம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் அக்பர், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டான், யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டான், வாயில பொய் வராது, பொறாம நினைக்க மாட்டான், கோல் சொல்ல மாட்டான், எந்த தவறு நிகழாது, மூத்து வந்துரும்டா. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்றாங்க வாங்க, ரொம்ப லாஜிக்கா பேசுறாங்க. மனிதனுடைய உள்ளத்துல எதை சொன்னால் அது நிக்கும்ண்டு. மௌத்த நினைங்க, குர்ஆனை ஓதுங்க. இன்ஷாஅல்லாஹ் ஓதலாமா? அல்லாஹ் அந்த நல்ல தன்மையை தருவானாக. நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.